நம்ம எல்லாருக்குமே நிறைய பணம் சேர்க்கணும், ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்ற ஆசை நிறையவே இருக்கு. ஒவ்வொருத்தர்கிட்டையும் பணம் சேர்க்கணும்ன்ற காரணம் நிறையவே இருக்கலாம். உதாரணத்துக்கு நிறைய கடன் இருக்கலாம், நிறைய தேவைகள் இருக்கலாம், செட்டில் ஆகணுங்கிற ஆசை இருக்கலாம், பைக், கார், பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், இப்படி நிறைய விஷயங்களை வாங்கணும்ன்ற நோக்கம், ஏக்கம் நிறையவே இருக்கலாம். பட் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் பணத்தை சேவ் பண்ணவே முடியலங்கிற ஏக்கமும் ஏமாற்றமும் நிறையவே இருந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த பணம் சீக்கிரமே செலவாகிறதுக்கான காரணம் என்ன? நம்மளோட பணம் எந்தெந்த வழிகள்ல தேவையே இல்லாம வீணா செலவாகிக்கிட்டு இருக்கு? நம்ம ஈஸியா பணம் சேர்க்கிறதுக்கான வழிகள் என்னென்ன? எந்த வழியில பணத்தை ஈஸியா சேவ் பண்றது? இப்படி பணத்தை பத்தின ஒரு குழப்பத்துக்கான விடையா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் கூட பரவாயில்லைங்க, ஒரு லைக்காவது போட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அப்பதான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வணக்கம் நண்பர்களே, ரைஸ் பாக்ஸ் சேனல், நான் உங்க ஸ்ரீ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, பே ஆஃப் யுவர் டெப்ட். எல்லாருமே லைஃப்ல ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு இடத்துல கடன் வாங்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்போம். அதுக்கு வட்டி கட்டுறது எவ்வளவு கஷ்டம்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நம்மள நிறைய பேர் கடன் வாங்கி அதை கட்ட முடியாம வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டவங்களும் கூட இருக்காங்க. நம்ம கடன் வாங்கும் போது அவசரத்துக்கு வாங்கிறோம், பட் அதை திருப்பி கட்டும் போது ரொம்பவே கஷ்டப்பட்டு திருப்பி கட்டுறோம். நம்ம லைஃப்ல நிறைய பணத்தை வட்டி கட்டுறதுனாலயே வீணாக்கிடுறோம். சோ முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்குற சூழ்நிலையை உருவாகாம பாத்துக்கோங்க. அப்படியே உருவானாலும் அதை சமாளிக்கிறதுக்கான எமர்ஜென்சி ஃபண்ட சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இல்ல கட்டாயமா நான் கடன் வாங்கிதான் ஆகணும், வேற வழியே இல்ல அப்படின்னா அதிக வட்டி இல்லாம குறைவான வட்டி எங்க கிடைக்குதோ அங்க வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை எதுக்காக வீணா செலவு பண்ணணும்? நீங்க வட்டி கட்டக்கூடிய அந்த பணத்தை சேவ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இன்னும் அதிகமான பணத்தை நம்மளால சேர்க்க முடியும். நம்பர் 2, குவிட் யுவர் பேட் ஹேபிட்ஸ். நம்மள நிறைய பேருடைய பணம் பேட் ஹேபிட்ஸ்க்காக செலவாகிக்கிட்டே தான் இருக்கு. உதாரணத்துக்கு ஸ்மோக்கிங்கா இருக்கலாம், இல்ல ட்ரிங்க்ஸா கூட இருக்கலாம். இப்படி எதுவா இருந்தாலும் தன்னோட அன்றாட தேவைக்கு கூட கஷ்டப்படக்கூடிய ஒரு பர்சன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு பணத்தை ரெடி பண்ணிடுவாங்க. இதே ஸ்பீட்ல அவங்க பணத்தை சேவ் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களால கூடிய சீக்கிரமே ரிச்சா மாறிட முடியும். இந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸால பணம் மட்டுமா வீணாகுது, நம்மளோட விலை மதிக்க முடியாத நேரமும் ஆரோக்கியமும் சேர்ந்துதான் வீணாகுது. இந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸுக்கு ஒரு பர்சன் அடிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து வெளியே வர்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வெளியே வர ட்ரை பண்ணுங்க. இதன் மூலமா உங்க வேலைகளை சரியா செய்யறதோட மட்டும் இல்லாம உங்க பணத்தை சரியான முறையில சேவ் பண்ணி உங்க நிலைமையை உயர்த்திக்கவும் முடியும். நம்பர் 3, கோ கேஷ் ஒன்லி. நம்மள நிறைய பேர் வெளியே போகும்போது கார்டு எடுத்துக்கிட்டு போறோம், இல்ல அப்படின்னா போன் பே, ஜிபேன்னு ஆன்லைன் பேமெண்ட்ஸ் மட்டுமே நம்பி கையில ₹1 கூட இல்லாம வெளியே போறோம். சோ இப்படி போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது எவ்வளவு செலவானாலும் தெரியாது, அதை பத்தி பெருசா எந்த ஒரு அக்கறையும் இருக்காது. நம்ம பிசிக்கலா கையில இருந்து கொடுக்கக்கூடிய அந்த பணத்தோட மதிப்பு கார்டு மூலமாவோ இல்ல ஆன்லைன் ஆப்ஸ் மூலமாவோ பே பண்ணும்போது நீங்க அந்த பணத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க அப்படின்ற எந்த ஒரு எண்ணமும் இருக்காது. அந்த மணியோட வேல்யூ என்னங்கிறது உங்களுக்கு சுத்தமா தெரியாது. சோ முடிஞ்ச அளவுக்கு வெளியில போகும்போது கையில கேஷ் எடுத்துக்கிட்டு போக ட்ரை பண்ணுங்க. எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் கையில இருந்து பணம் கொடுத்து வாங்க ட்ரை பண்ணுங்க. நம்பர் 4, ட்ராக் யுவர் ஸ்பெண்டிங் அண்ட் கிரியேட் a பட்ஜெட். நம்மளோட பணம் எந்த வழியில அதிகமா செலவு ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டாலே நம்மளால ஈஸியா சேவ் பண்ண முடியும். நம்ம பணத்தை சேவ் பண்றதுக்கான முதன்மையான முக்கியமான வழி அப்படின்னா அது செலவுகளை குறைக்கிறது தான். ஒரு மாசம் முழுவதும் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய அந்த பணம் 10 நாள்ல காணாம போயிடுது. அப்படி எங்க தான் செலவாகுதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் நம்ம செலவுகளை தெரிஞ்சுக்கிறது மூலமா எப்படி பணத்தை சேவ் பண்றதுன்னு நமக்குள்ளே ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை தேவையில்லாம செலவு பண்றது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். நீங்க உங்களோட தேவையில்லாத செலவுகள் என்னென்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணாதான் அந்த செலவுகளை செய்யாம தவிர்க்க முடியும். நீங்க மந்த்லி சேலரி வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, வீக்லி சேலரி வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல டெய்லி சேலரியா கூட இருக்கலாம், ஒரு ஸ்மால் பிசினஸ் கூட ரன் பண்ணிட்டு இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி உங்களுடைய சேலரிக்கான ஒரு மந்த்லி பட்ஜெட்டை ரெடி பண்ணுங்க. பட்ஜெட் அப்படின்னா ஒரு மாதம் முழுக்க நீங்க என்னென்ன செலவுகள் செய்றீங்களோ அதை ஒரு நோட் போட்டு அதுல எழுதி வைங்க. உதாரணத்துக்கு நீங்க ₹1 செலவு பண்ணா கூட அந்த ₹1 எதுக்காக செலவு பண்றீங்கன்றத நோட்ல எழுதி வைங்க. இப்படி பண்ணும்போதுதான் உங்களுக்கு வரக்கூடிய பணம் எவ்வளவு, அந்த பணம் எந்த வழியில எவ்வளவு செலவாகுது, இப்படி எல்லாத்தையுமே கரெக்டா தெரிஞ்சுக்க முடியும். இதன் மூலமா நம்ம பணம் தேவையில்லாம செலவாகிறத கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ உங்க பணத்தை வேஸ்ட் பண்ணாம சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க பணத்தை செலவே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலங்க, தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க முயற்சி பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். நம்பர் 5, and more money. செலவுகளை குறைக்கிறது நல்லதுதாங்க, ஆனா வருமானத்தை அதிகப்படுத்தும் போது நமக்கான செலவுகளை ரொம்பவும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஃபுல் டைம் ஜாப் போறீங்க, காலையில 9 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் வேலை செய்றீங்க. உங்களுடைய மாத சம்பளம் ₹25,000 இருக்கும் பட்சத்துல உங்களுக்கான இன்கம் சோர்ஸ் ஒரே
ஒரு வழியில தான். இப்படி இருக்கும்போது நீங்க செலவுகளை கட்டாயமா குறைச்சுதான் ஆகணும். இதுவே உங்களுடைய மாத சம்பளத்துல இருந்து ஒரு சின்ன பகுதியை எடுத்து அதை வேற ஒரு விஷயத்துக்காக இன்வெஸ்ட் பண்றீங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு பாசிவ் இன்கம் கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய செலவுகளை ரொம்பவும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படாது. நம்ம அதிக பணம் சம்பாதிக்கும் போது அதிக பணத்தை நம்மளால சேவ் பண்ணிக்க முடியும். பணம் எவ்வளவு அதிகமா இருந்தாலும் தேவையில்லாத செலவுகளை எப்பவுமே செய்யாதீங்க. நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. நம்ம பணத்தை சேவ் பண்றது மூலமா கண்டிப்பா நம்மளால ரிச்சா க்ரோ ஆக முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு எமர்ஜென்சியான சூழல் உருவானா கூட கண்டிப்பா நம்மளால அதை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். நம்பர் 6, டவுன் கிரேட் யுவர் பில்ஸ். தேவையில்லாத நிறைய விஷயங்களுக்காக மாசம் மாசம் நம்மளுக்கு தெரிஞ்சே நிறைய பணத்தை பே பண்ணிக்கிட்டு இருப்போம். உதாரணத்துக்கு பேங்க் அக்கவுண்ட்ல போன் நம்பர் சேஞ்ச் பண்ணல, ஆபீஸ்ல மாத்தல, அதனால எவ்ரி மந்த் 2 சிம்முக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்ம வேலைக்கு போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் தான் டிவி பார்ப்போம், அதுக்காக மாசம் மாசம் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இருப்போம். படம் பாக்குறோமோ இல்லையோ பிரைம் வீடியோஸ்க்காக ஹாட்ஸ்டாருக்கு ரீசார்ஜ் பண்றது, இப்படி நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்க முழுமையா ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிக்க போறீங்க அப்படின்னா அதுக்காக செலவு பண்றது ஓகே. பட் இப்படி தேவையே இல்லாத செலவுகளை குறைக்க ட்ரை பண்ணுங்க. நம்பர் 7, பிராக்டிஸ் தி 30 days ரூல். நம்மளோட மனசுக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் அது பத்தவே பத்தாது. புதுசா ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அது நமக்கு வேணும்னு தோணும். அப்படி வேணும்னு தோணக்கூடிய பொருட்களை உடனே வாங்காம அதை நோட் பண்ணி வைங்க. அது எதுவா வேணாலும் இருக்கலாம், ஒரு வாட்சா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், ஏன் காரா கூட இருக்கலாம். இப்படி எதுவா இருந்தாலும் அதை எழுதி வச்சு ஒரு 30 நாளைக்கு அப்புறமா அது தேவையா இல்லையான்னு யோசிச்சு அது தேவை அப்படின்னா அதை வாங்க. பிகாஸ் நம்ம அவசரப்பட்டு வாங்கக்கூடிய நிறைய பொருட்களை அதுக்கப்புறம் பிடிக்காம யூஸ் பண்ணாம அப்படியே வச்சிருப்போம். சோ நீங்க எழுதி வச்சு திங்க் பண்றது மூலமா தேவையற்ற பொருட்களை வாங்காம தவிர்க்க முடியும். நம்பர் 8, நெகோஷியேட் யுவர் பில்ஸ். நம்ம அவசரத்துல எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவா இருந்தாலும் அது சரியா இருக்கிறது இல்லைங்க. உங்களுக்கு புதுசா ஒரு பொருள் வாங்கணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. போன், கார், ஹோம், இப்படி எதுவா வேணாலும் இருக்கலாம். அதுக்கு ஃபெஸ்டிவல் டைம்ல ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. அதை பயன்படுத்தும் போது ஓரளவுக்கு பணத்தை சேமிக்க முடியும். வெயிட் பண்ண முடிஞ்சா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்க. நம்பர் 9, கன்சிடர் ரீலோகேட்டிங். சொந்த வீடா இருந்தா வீட்டை பத்தின கவலையே இல்லைங்க. பட் வாடகை வீடா இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா அதை பத்தின கவனம் ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வீட்டை தேர்வு செய்யணும். உதாரணத்துக்கு 10 பேர் இருக்கோம் அப்படின்னா ஒரு 17,000 இருந்து 20,000 ரெண்ட் உள்ள வீடு ஓகேவா இருக்கும். பட் ஃபேமிலியில மொத்தமே 3 பேர் 4 பேர் தான் இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு 20,000 ரெண்ட் உள்ள ஒரு வீடு ரொம்பவே பெருசா இருக்கு. சோ அப்படி இருக்கவங்க ஒரு 6,000 இருந்து 10,000 ரெண்ட் பே பண்ற மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டான வீட்டை சூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. இந்த பாயிண்ட் எல்லாத்துக்குமே செட் ஆகாதுங்க. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் 20,000 இருந்து 30,000 ரெண்ட் உள்ள வீட்ல இருக்காங்க. இதுல முக்கியமான விஷயமே அவங்களுக்கு நிறைய கடன் இருக்கு. முக்கியமா ரெண்ட் பே பண்றது கூட கடன் வாங்கி பே பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். சோ இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்க. நம்பர் 10, ஸ்டாப் பேயிங் யுவர் கன்வீனியன்ஸ். நம்ம எல்லாருமே வீட்ல இருந்து எங்கேயாவது வெளியே போகும்போது நிறையவே செலவு பண்ணுவோம். உதாரணத்துக்கு வேலைக்கு போகும்போது லஞ்சை வீட்ல இருந்தே எடுத்துக்கிட்டு போலாம். தினமும் காலேஜ் போகும்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு கேண்டீன்ல போய் சாப்பிடுறது, டீ ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறது, இது எல்லாமே கேட்கும் போது சின்ன சின்ன விஷயமாவும் சின்ன சின்ன செலவுகளாகவும் தான் தெரியும். பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒருவேளை சாப்பாட்டை வீட்ல எடுத்துக்காம இருக்கிறதால நம்மளோட மணி வேஸ்ட் ஆகுறதோட மட்டும் இல்லாம ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆயிடுது. அண்ட் அகைன் ஹாஸ்பிட்டலுக்காக மணியை செலவு செய்யக்கூடிய சூழல் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு நாள் செய்யும் போது பெருசா தெரியாதுங்க. பட் அதுவே மாச கணக்குல செய்யும் போது ஒரு 1 இயருக்கு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்னு நமக்கு தெரிய வரும். நம்பர் 11, கேன்சல் பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். நம்ம நிறைய ஆப்ஸை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சிருப்போம். பட் அதை யூஸ் பண்ணவே மாட்டோம். அந்த மாதிரி சப்ஸ்கிரைபை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம வருஷம் பிறந்த உடனே ரெசல்யூஷன் அப்படின்ற பேர்ல ஜிம்முக்கு 1 இயர்க்கான பீஸை பே பண்ணுவோம். பட் அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுருவோம். நிறைய ஆன்லைன் கோர்ஸ் எல்லாம் இருக்கு. அதை பார்த்த உடனே ஆசையா இருக்கும், பே பண்ணிடுவோம். பட் அதுக்கப்புறம் அந்த விஷயத்துல ஆக்டிவா இருக்க மாட்டோம். இன்னும் சில பேர் ஆட்டோ பேட் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நீங்க தேவையே இல்லாத விஷயத்துக்காக செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் திரும்ப வாங்குறதுக்கு எவ்வளவு வேலை செய்யணும்ன்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நம்பர் 12, டேக் தி டைம் டு கம்பேரிசன்ஸ். நம்மள நிறைய பேர் இன்னமும் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தவறான விஷயம் இதுதான். ஒரு பொருள் வாங்க கடைக்கு போயிட்டு அது எவ்வளவு அதிகமான விலையா இருந்தாலும் சரி அதுக்கான பணத்தை கொடுத்து வாங்கிட்டு வர்றது. பிகாஸ் ஒரு கடைக்கு போயிட்டு விலையை கெடுத்து வேண்டாம்னு சொல்றதுக்கு ஒரு தயக்கம். இது எவ்வளவு பெரிய ஒரு தவறான விஷயம் அப்படிங்கறத இப்பயாவது தெரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு மொபைலே வாங்க போறீங்க, 1க்கு 2 கடைக்கு போய் அதோட விலையை கம்பேர் பண்ணி எங்க குறைவா இருக்கோ அங்க வாங்க ட்ரை பண்ணுங்க. ஒரு பொருளோட விலை கண்டிப்பா எல்லா கடைகள்லயும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைங்க. அப்படி
நம்ம கம்மியான விலைக்கு வாங்கும் போது நமக்கு லாபம் தானே. இதுக்கான பெஸ்டான எக்ஸாம்பிள் நம்மளோட பேரண்ட்ஸ் தாங்க. அதுலயும் அம்மாவெல்லாம் சாதாரண செருப்பு வாங்கணும்னா கூட கடைக்கடையா ஏறி இறங்கி பார்கெயின் பண்ணி நம்மளுக்கு வாங்கி கொடுப்பாங்க. இந்த 12 விஷயங்களும் உங்களுடைய தேவையற்ற செலவுகளை தெரிஞ்சுக்கவும் உங்க பணத்தை சேமிக்கிறதுக்கும் தேவையற்ற செலவுகளை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பணம் நம்ம கையில இருக்கிற வரைக்கும் அந்த பணத்தை எப்படி யூஸ் பண்ணணும், எங்க இன்வெஸ்ட் பண்ணணும், எதுக்கு செலவு பண்ணணும்னு 1008 யோசனைகள் இருக்கலாம். பட் ஒன்ஸ் பணம் நம்ம கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னா அதை பத்தி யோசிக்கவே முடியாது. நம்ம தேவையே இல்லாம செலவு பண்ணக்கூடிய பணத்தை எல்லாம் சேவ் பண்ணாலே நம்மளால நிறைய பணத்தை சேமிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்றத தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. And thank you for watching.